கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய பிரசனத்தால் நீரங்களை நிரப்புதகவைக்காக ஸ்தோத்திரம். தேவனே, நீரங்களோடு கூட இருந்து வழி நடத்துத நல்ல தகப்பனாய் இருக்குதகவைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனத்தால் நீரங்களை நிரப்பி ஆசீர்வதி. தேவனே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க தேவனே நாங்கள் வந்து சேர்ந்து உண்மை துதிக்க ஆராதிக்க நீர் கிருபை செய்தீரே, அதுக்காக நன்றி. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உம்முடைய பிரசனத்தால் நிரப்பி நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துதகவைக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துத நல்ல தேவனாய் இருக்குதகவைக்காக ஸ்தோத்திரம். தேவனே, இந்த நாளுகளில் அப்பா யாரெல்லாம் தேவைகளோட ஆண்டவரே அநேகம் தேவைகளோடு வந்திருக்குதோ அந்த மக்களை நீர் ஆசீர்வதி. தேவைகள் சந்திக்கப்படட்டும், வழிகள் துறக்கப்படட்டும். இந்த மக்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய நிலையில் வளரப்பட, தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளப்பட, என்றேக்கும் கர்த்தரை துதிக்க ஆராதிக்க தேவனோடு கூட ஆயிருக்கு நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தரவிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், அவர் நம்மை வழி நடத்துதவராய், நல்ல தகப்பனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். லூக்கா 24 அதிகாரம் അതിന്റെ 52 വചനം നാം വാസിக்கலாம். ലൂക്കാ 24 அதிகாரம் അതിന്റെ 52 വചനം. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமிലേക്ക് திரும்பி வந்து நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டார்கள். இங்கு நாம் வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட ஆயிருக்கிறார். அப்போ இங்கே நாம் பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷத்தோட ஆயிருக்கிறது, மிகுந்த சந்தோஷத்தோட ஆயிருக்கிறது நாம் பார்க்கிறார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமில் திரும்பி வந்து நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறார். இங்கே மக்கள் தேவனை பணிந்து கொள்ளுகிறார், மிகுந்த சந்தோஷத்தோட ஆயிருக்கிறார். ஞான் நீங்களும் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாயிருக்கும் போது மிகுந்த சந்தோஷம் உள்ளவராயிருக்கட்டும். நாம் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள் என்றால் சந்தோஷம் உள்ளவரும் கர்த்தரை பணிந்து கொள்ளுதவருமாய் நாம் மாற்றப்படட்டும். இந்த நாடுகளில் கசப்பான வார்த்தைகள், பிரச்சனைகள், வேவலாதிகள், கவலைகள் நம் வாழ்க்கையில் இருக்கும் போது நாம் தேவனை பணிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை வருகிறார். நாம் சந்தோஷத்தோடு இருக்க முடியாத சூழ்நிலைகள் வருகிறார். இங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் தேவனை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமிലേക്ക് திரும்பி வந்தார்கள். நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டார்கள். அப்போ நாள்தோறும் எல்லா நாளும் தேவாலயத்தில் கடந்து சென்று தேவனை புகழ்ந்து தேவனை துதித்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறார். ஞான நீங்களும் நாள்தோறும் தினமும் நாம் தேவாலயத்தில் கடந்து போக முடியுதா? தினமும் நாம் தேவனை புகழ்ந்து கொள்ள முடியுதா? தினமும் நாம் தேவனை துதிக்க முடியுதா? இந்த நாடுகளில் இந்த மக்கள் எதுக்காக தினமும் தேவாலயத்திலே கடந்து சென்றார்கள்? எதுக்காக தேவனை புகழ்ந்து கொண்டார்கள்? ஏன் அவங்களோட வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் இருந்தது? ஏன் அவங்களோட வாழ்க்கையில் அதே தேவனை பணிந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு ஆர்வம் இருந்திருக்கிறார் என்று கேட்டால், நாம் மேலே வசனத்தில் நான் வாசிக்கும் போது இயேசு அவர்களை பார்த்து கடைசியாக அவருடைய முன்பாக, மக்களுக்கு முன்பாக நின்று அவருடைய கைகளை உயர்த்தி
அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து தேவன் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார்கள். அப்ப இந்த பரலோகத்திலேக்கு தேவன் இயேசுவை எடுத்துக்கொள்ளதை பார்த்து மக்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றும், இயேசு அதே பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார் என்றும் இந்த மக்கள் பார்த்து ஒரு பெரிய சாட்சியாய் மாற்றப்படுகிறார். இந்த நேரத்தில் அவங்க மிகுந்த சந்தோஷம் உள்ளவராய் மாற்றப்படுகிறார். தேவனை பணிந்து கொள்ளுகிறார். ஞானம் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னைக்கு உயிர் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறார்? நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிர் உள்ளவர், அவர் உண்மையான தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கும். அநேகருடைய விசுவாசம் அது கெட்டு போகிறார். அநேகர் விசுவாசத்தில் இருந்து பின்னாடி போகிறார். அநேகர் இந்த இயேசுவை ருசித்து பார்க்க முடியாதே அவங்க பின்னாடி போகும்போது இந்த இயேசு அதே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அங்க மண்ணுக்கு கீழே இருக்கிறவர் அல்ல. இன்றைக்கு உயிரோடு எழும்பி மக்கள் முன்னாடியே கைகளை உயிர் தெழும்பிய பின்பு பரலோகத்துக்கு எடுக்கிறதுக்கு முன்னவே அவர் கைகளை உயர்த்தி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அப்ப உயிர் இல்ல என்றால், மண்ணுக்கு கீழே இருக்கிறவரால் என்றால், இங்க மக்கள் லூக்கா எப்படி எழுதப்படும்? லூக்கா எப்படி அதை பார்த்துட்டு சாட்சியாய் எழுதப்படும்? அவர் உயிர் உள்ளவராய் நம் மத்தியில் வாசம் பண்ணத தேவன் அவர் மக்களை பார்த்து ஆசீர்வதித்த பின்பு அவரை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு அதை எடுத்து கொள்ளப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, இதை பார்க்கிற சீஷர்கள், இதை பார்க்கிற மக்கள் எல்லாரும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். தேவன் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், அவரை பணிந்து கொள்ளுகிறார். தினமும் ஒரு நாள் கூட விடாமல் அவங்க தேவாலயத்திலே சென்று தேவனை புகழ்ந்து பாடுகிறார். தேவாலயத்திலே கடந்து சென்று தேவனை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. இங்கே நமக்கு லூக்கா 24 அதிகாரம் അതിന്റെ 44 വസനം വാസിക്കും പോത് അവர்களை നോക്കി മോശയിൻ ന്യായപ്രമാണത്തിലും ദീർഘദർശികളിൻ ആഗമനങ്ങളിലും സംഗീതങ്ങളിലും என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேறியதென்று தான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்று அவர் சொல்லப்படுகிறார். ஆண்டவராய் இயேசு அங்கே உயிர்த்தெழும்பியதுக்கு பின்பு அங்கே என்ன சொல்லுகிறார்? அவர் உயிர்த்தெழும்பியதுக்கு பின்பு அங்கே நான் உயிரோடு இருக்கிறவர் என்றும், மோசையுடைய நியாயப்பிரமாணத்தில் நம்ம போன நாளுகள் இது ரொம்ப தியானிச்சிருக்கிறார், இந்த வசனங்கள் தியானித்திருக்கிறார். மோசையுடைய நியாயப்பிரமாணம் என்ன, மோசையுடைய நாட்களில் என்ன நடந்திருக்கிறார் என்றெல்லாம் நாம் தியானித்திருக்கிறோம். இங்கே மோசையுடைய நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளாலும் ஆகமனங்களிலும் சங்கீதங்களிலும் இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறார் என்று யார் சொல்லுகிறார்? இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுகிறார், அந்த சங்கீதங்களில் என்ன பற்றி சொல்லுகிறார், ஆகமனங்களில் என்ன பற்றி சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள், ஞான் பிறக்கிறதுக்கு முன்னவே வந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன பற்றி சொல்லுகிறார். நேற்று தினத்தில் இயேசு யார் என்று நாம் பார்த்திருக்கிறார். இயேசு யார்? அவர் வார்த்தையாய் இருந்தவர். அவரே வார்த்தை மாம்சமாய் கடந்து வந்திருக்கிறார் என்று நாம் வாசிச்சிருக்கிறோம். இங்கே இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம், உயிர் தெழும்பியதுக்கு அப்புறம் அவர் சொல்லுகிறார், ஞான் சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறார், மோசையுடைய நியாயப்பிரமாணங்களில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறார், தீர்க்கதரிசிகளில் அவங்க எல்லாரும் எல்லா தீர்க்கதரிசிகளை என்னை குறித்து சொல்லி இருக்கிறார், ஆகமனங்களில் என்னை குறித்து சொல்லி இருக்கிறார். அப்போ எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற எல்லா எழுத்துக்களும் நிறைவேறி இருக்கிறார் என்று இயேசு இங்கே சொல்லப்படுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனம்? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ அவர் சும்மாவை வந்து
இங்க உலகத்தில் நமக்கு உயிரை கொடுத்துட்டு போயவர் அல்ல. அவர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி நமக்கு கொடுக்கிற தேவன். அவருக்காக சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதங்களிலும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலும் மோசையின் நியாயப்பிரமாணங்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றி நிறைவேற வேண்டியதென்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தேவன். அதெல்லாம் நிறைவேற்றி முடிச்சா ஒரு இயேசு. ஹல்லேலூயா. இந்த நாளில் அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்படுவதற்கு முன்னவே சில காரியங்கள் சொல்லப்படுகிறார். இங்கு 45வது வசனத்தில், அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே அவர் சொல்லுற வார்த்தை என்ன? அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி. நீங்களும் ஞானும் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளணும். நம்ம ஒரு புஸ்தகம் சொல்லும் போதே மலாக்கி இருக்குதா என்று கேட்க கூடாது. மலாக்கி என்று சொல்லிய புஸ்தகம் சொல்லியா உடனே மலாக்கி இருக்குதா எனக்கு தெரியாது என்று தான் சொல்லப்படக்கூடாது. மத்தேயு எடுக்க சொல்லிய உடனே நமக்கு தெரியணும். அப்பதான் உண்மையான கிறிஸ்தவம். நமக்கு வேதத்தில் இருக்கிற புஸ்தகங்கள் நமக்கு தெரியும். நமக்கு இந்த வசனங்களே நமக்கு தெரியும். வேதத்தில் இருக்கிற வசனங்கள் நமக்கு தெரியப்படணும். ஹல்லேலூயா. இப்ப கண் பார்வை இல்லாதவங்க வேத வசனங்களே சொல்லுகிறார். அநேக கண் பார்வை இல்லாதவங்க வசனங்களை எடுத்து பேசுகிறார். எப்படி அவங்களுக்கு சாத்தியம்? அவங்கள் தேவனை நம்புகிறார். கண் பார்வை இல்லை என்றால் கூட தேவனோட வார்த்தைகளை கேட்டு 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 படிக்கிறார். இங்கே நமக்கு வசனத்தில் சொல்லப்படுகிறார், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்திருக்கிறார். உங்களுடைய மனதுகளை தேவன் திறக்க வேண்டும். உங்களுடைய மனதுகளை தேவன் திறக்கணும். எதுக்காக? உலகத்திலே ஏதோ ஒரு பொருளுக்காக அல்ல, உலகத்திலே ஏதோ ஒரு செல்வத்துக்காக அல்ல. தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு மனதுகளை திறந்து கொடுக்கணும். அப்போ தேவன் மனதுகளை திறந்து கொடுத்தவராயிருக்கிறார். அவர் கிறிஸ்துவை பற்றி அங்க சொல்லப்படுகிறார். அந்த கிறிஸ்து பாடுபட்டிருக்கிறார். 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது என்று இயேசு சொல்லுகிறார். சாட்சியாய் ஞான் உயிர் தெழும்பி இருக்கிறார் என்றும், ஞான் இன்னைக்கு மரித்தோரிலிருந்து எழுந்தின தேவன் என்றும் அவர் சொல்லப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ மண்ணின் அடியில் இருக்கிறவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் அதை மரித்து எங்கேயோ காணாமல போயவர் அல்ல. அவர் உயிர்த்தெழும்பி, இந்த லூக்காவும் அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இவரை பார்த்திருக்கிறார். பார்க்காத யாராவது கதை எழுதுமா? அவர் பார்த்ததை எல்லாம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். இந்த மக்கள் சாட்சி சொல்லுகிறார். அதனால்தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புத்தியுள்ள சயின்டிஸ்டுகள், டாக்டர்மார், என்ஜினியர்மார், அநேகம் பெரிய படிப்புகள் உள்ளவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த தேவனை ஏன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால், ஏதோ சும்மாவே போய் கஞ்சியும் பயரும் பருப்பும் எண்ணெயும் கொடுத்து அல்ல, இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஏற்றுக்கொண்டது எதுக்கென்றால், இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது எதுக்கென்றால், கிறிஸ்து பாடுபட்டிருக்கிறார். அவர் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க செய்த ஒருவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதே இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறவர் என்று நாம் விசுவசிக்கிறார். அல்லேலூயா. இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறார்,
அங்கே அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழும்ப வேண்டி இருக்கிறார் என்று அநேக தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டு, கர்த்தரால் சொல்லப்பட்டது. அவர் உயிரோடு இருக்கும் போதும் நான் இந்த ஆலயத்தை இந்த ஆலயத்தை நீங்க உடைத்து விட்டால் நான் 3 நாளில் அதை திருப்பி கெட்டுவேன் என்று சொல்லிய தேவன், அவருடைய சரீரத்தை குறித்து அவர் உயிரோடு இருக்கும் போதே சொல்லப்பட்டவர். இங்கு 47ஆம் வசனத்தில் அன்றையும் மனத்திரும்பலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. இங்கே இயேசு உயிரோட அதை உயிர் தெழும்பியதுக்கு அப்புறம் கொஞ்சம் வார்த்தைகள் சொல்லுகிறார். நீங்க உங்களோட மனதுகளை திறக்க வேண்டும். அது யாரு திறக்கும்? கர்த்தர் திறக்குவார். உங்களோட மனதுகளை இயேசு திறப்பார். எதுக்காக? வசனத்தை புரியதற்காக, வசனத்தை ஆழமாய் தெரிந்ததற்காக அவர் நம்முடைய மனதை திறப்பார். 47ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உங்களுக்கு மனம் திரும்பல் உண்டு. சில பேர் இன்னைக்கு மனம் திரும்பாத இருக்கிறார், அநேகர் மனம் திரும்பாத இருக்கிறார். அப்போ மனம் திரும்பல் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டு. பாவ மன்னிப்பு உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டு. அது எருசலேமில் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி இருக்கிறார். அப்போ யாரு பிரசங்கிக்கிறது முன்னாடியே இயேசு இங்க தொடங்கி விடுகிறார். அவர் பரலோகத்துக்கு போவதற்கு முன்னாலே அங்க சொல்லப்படுகிறார், பாவ மன்னிப்பும் அது மனம் திரும்பலை குறித்தும் நீங்க சகல தேசத்தாரோடு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சும்மாவே அவர் போனதல்ல. அப்போஸ்தலர்கள் அதுக்காக முன்னாடி ஜபித்து முன்னாடி கடந்து செல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அப்போஸ்தலர்கள் போகிறதுக்கு முன்னவே இயேசு சொல்லுகிறார், சகல மனுஷரோடும் சகல தேசத்தாரோடும் எல்லா தேசத்தாரோடும் இந்த நாமத்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நாமும் இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ இயேசு தொடக்கமிட்ட அந்த வார்த்தைகள், இயேசு அதை ஆரம்பித்து விட்ட அந்த வார்த்தை இன்றைக்கும் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ இங்கு என்ன சொல்லுகிறார்? என்ன பிரசங்கிக்கப்படுகிறார்? உங்களுக்கு கார் கொடுக்கும், உங்களுக்கு பங்களாவு கொடுக்கும், உங்களுக்கு அது கொடுக்கும், உங்களுக்கு இது கொடுக்கும், உங்களுக்கு நிலம் கிடைக்கும், உங்களுக்கு அது கிடைக்கும். நல்ல பிரசங்கம். இங்கு பிரசங்கிக்கப்பட வேண்டியது மனம் திரும்பலை குறித்து பிரசங்கிக்கணும், பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கிக்கணும். அது இயேசுவிலூടെ உங்களுக்கு கிடைக்கும் என்று உங்களுடைய கிராமத்திலிருந்து நீங்க ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அங்கு எருசலேமில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப அன்னைக்கு அவங்க இருக்கிற இடம் எருசலேம். அப்ப எருசலேமில் தொடங்கி சகல தேசத்திலும் இந்த நாமத்தினாலே, அது அவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் உயிர் உள்ள தேவன் அல்ல என்றால் இன்னைக்கு எல்லா தேசத்திலும் பிரசங்கிக்கப்படும். இன்னைக்கும் அவருடைய நாமத்தை பிரசங்கிக்கப்படுகிறார். அவருடைய நாமத்தில் பாவ மன்னிப்பு உண்டு என்றும் அவருடைய நாமத்தில் மன திரும்பல் உண்டு என்றும் எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு வந்த இயேசு உங்களை தொடுவார். இன்னைக்கு வந்த இயேசு உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பார். இன்னைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு மன திரும்பலை உங்களுக்கு உங்களுடைய குடும்பங்களிலும் கர்த்தர் கொடுப்பார். அது அவர் பரலோகத்தில் ஏறப்படுவதற்கு முன்னவே அவர் சொல்லுகிறார், இந்த மனம் திரும்பலும் இந்த பாவ மன்னிப்பும் சகல தேசத்தாரோடும் பிரசங்கிக்கப்படுவார். அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படுவார்கள். இங்கு 48ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். ஞானம் நீங்களும் இந்த பிரசங்கிக்கப்படுத வார்த்தைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு நாம் சாட்சிகள் சொல்லுகிற, இயேசு என்னை குணமாக்கி இருக்கிறார், இயேசு எனக்கு விடுதலை தந்திருக்கிறார், இயேசு எனக்கு ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறார் என்று நாம் பிரசங்கிக்கிறார். அதை 49ஆம் வசனத்தில், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிக்கப்பட்டும்
எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இங்கே இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு என் பிதா சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு அனுப்புவேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனை பெற்றுக் கொள்ளுவார்கள். அது என்னன்னு தெரியுமா? உன்னதத்தில் இருந்து வருத பலம். ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருந்து வருத பலம் தான் பரிசுத்த ஆவி. உன்னதத்தில் இருந்து வருத பலம் தான் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்வது வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிதான் அவங்க அங்கே உட்கார்ந்து ஜபிச்சு ஆயத்தப்பட்டு முன்னாடி போகும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு பரிசுத்த ஆவியை கிடைக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இங்கே 50வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, பின்பு அவர் பதானிய வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய், இந்த மக்களை எல்லாரையும் கூட பதானிய வரைக்கும் கூட்டிக் கொண்டு போகிறார். தம்முடைய கை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ உயிரில்லாத ஒரு ஆளுந்தான் எப்படி கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்? இப்போ சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு இப்ப 3ஆம் நாளில் உயர்த்தெழும்பி வெளியில் வந்து அது கொஞ்சம் அங்கே அநேக நாளுகள் 40 நாளுகளோളം மக்களோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லிட்டு கடைசியில் அவரு பரலோகத்தில் எடுக்கப்படுறதுக்கு முன்னாலே பதானி வரைக்கும் மக்களை கூட்டிக் கொண்டு போயிட்டு கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் அவர் உயிருள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தினமும் கர்த்தரை ஆராதிக்க, தேவனை துதிக்க, தேவ ஆலயத்தில் நாம் ஆயிருக்க, தேவனை புகழ்ந்து பேச, தேவனை துதிக்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்யட்டும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில உம்முடைய பிரசன்னத்தை நீர் எங்கள் மேல் ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். தேவனே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் அநேக இடத்தில் பிரசங்கிக்கப்பட, மன திரும்பலை குறித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பிரசங்கிக்கப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தில் மனம் திரும்பல் உண்டு, உம்முடைய நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாங்கள் நம்பிக்கையோடு முன்னாடி கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதி. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்களின்படி நாங்கள் முன்னாடி கடந்து செல்ல கிருபை செய்யும். ஆண்டவரே, நீங்க கடந்து வந்த எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதி. சரீர பலவீனதைகளை மாற்று தேவனே. இந்த மக்களை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதி. அநேக மக்கள் வியாதியோட, பலவீனதையோட, கண்ணீரோட, பாரத்தோட இருக்கிறார். அவங்களோட எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் குணமாகட்டும். இன்னைக்கு அப்ப விசேஷால் அநேகர் ஜபிக்க சொல்லி இருக்கும் போது அந்த ஜப விண்ணப்பங்களை நீர் ஆண்டவரே நீர் அறிதகவைக்காக சோதரர் அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும். அநேகர் வியாதியோட, பலவீனதையோட, கண்ணீரோட ஆயிருக்கும் போது ஒரு சௌக்கியத்தை கொண்டு தரப்பட்ட கட பிரச்சனைகள் மறையட்டும், பலவீனதைகள் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, இந்த மக்கள் ஆரோக்கியத்தோட, விடுதலோட, சௌக்கியத்தோட தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் முன்னாடி கடந்து வந்து இருக்கிற வசை எங்கள் மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்று. இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே, ஆமென்.